Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கிற VLOOKUP ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ற ஆல் டைப் ஆஃப் யூஸ் கேசஸ் தான் இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸல்ல எல்லாருமே மோஸ்டா யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் என்னன்னா VLOOKUP ஃபங்க்ஷன். நம்ம இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் எக்ஸல்ல எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட்ல இருந்து ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு காலம்ல இருக்கிற வேல்யூவை நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்றது இந்த VLOOKUP ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா என்கிட்ட ஸ்டூடெண்ட் டேட்டா செட் இருக்கு, மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நேம், அவங்க சப்ஜெக்ட் வைஸ் மார்க் லிஸ்ட் இருக்கு. என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நேமை கொடுத்துட்டு எனக்கு அவங்களோட மேக்ஸ் சப்ஜெக்ட் மார்க் மட்டும் கேட்கறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஸ்டூடெண்டோட மேக்ஸ் சப்ஜெக்ட் மார்க் மட்டும் நான் கொண்டு வருவேன். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது பேசிக் லெவலில் யூஸ் பண்றது. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ப்ரோ எனக்கு வந்து மல்டிபிள் ஷீட்ல இருந்து எனக்கு அவுட்புட்டை கொண்டு வர முடியல, சம்டைம்ஸ் எனக்கு எரர் வருது, ஆனால் எழுதின ஃபார்முலா ஃபங்க்ஷன் ரைட்டு தான், பட் எனக்கு என்ன கைண்ட் ஆஃப் எரர் வருதுன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, எதுக்கு அந்த எரர் வருதுன்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எனக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் கூட எப்படி இந்த VLOOKUP ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி யூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அது எல்லாமே ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ஒரே வீடியோவாக மேக் பண்ணுறேன். இந்த VLOOKUP ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற எல்லா கான்செப்டையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ லென்த்தியாக இருக்கும், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸல்ல VLOOKUP ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நம்ம கவர் பண்ண போற மல்டிபிள் யூஸ் கேசஸ். இந்த யூஸ் கேசஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் இருக்க போது. ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா ஆன்சர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பேசிக் VLOOKUP ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ்ல நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ண போறோன்றது. இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா செட் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா செட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டூடெண்ட் நேமை கொடுத்துட்டு அவங்களோட டோட்டல் ஸ்கோர் என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லுக்அப் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் நேம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் நேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லுக்அப் வேல்யூவா டேபிள் அரேல நான் என்ன பண்ண போனா நம்ம கிட்ட டேட்டா செட் இந்த ஸ்டூடெண்ட் நேம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலம்லேயே நம்மளுக்கு இருக்குது. அதனால என்ன பண்ணா அந்த காலம்லேருந்து நான் என்ன பண்ண போறேன்னா என்டையர் டேட்டா செட்டே நம்ம செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளுக்கு எந்த காலம் பேஸ் பண்ணி அவுட்புட் கேட்குறாங்களோ அதுவரை நம்மளுக்கு செலக்ட் கூட பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஏன் என்டையர் டேட்டா செட்டே நான் செலக்ட் பண்ணேன், நம்மளுக்கு வந்து லாஸ்ட் காலம்ல தான் அவுட்புட் இருக்கு, அதனால என்டையர் காலமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். அகைன் கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டல் ஸ்கோர் கேட்குறாங்க. அது நம்மளுக்கு எத்தனாவது காலம்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th காலம்ல இருக்குது. ஸோ நம்மளுக்கு எக்ஸல்ல வந்து இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 1ல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்க நேம் வந்து 1, ஜெண்டர் 2, லாங்குவேஜ் 3, இங்கிலீஷ் 4, மேக்ஸ் 5, சயின்ஸ் 6, சோஷியல் சயின்ஸ் 7, டோட்டல் வந்து 8. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா 8 நான் கொடுக்க போறேன். ஸோ 8 கொடுத்துட்டு அகைன் கமா கொடுத்தனா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா என்ன மீனிங்னா அப்ராக்ஸ் மேட்ச்னு சொல்லுவோம், நம்மளுக்கு நியரஸ்ட் என்ன வேல்யூ இருக்குதோ அதை கொண்டு வரும். இதுவே ஃபால்ஸ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸாக்ட் மேட்ச்னு சொல்லுவோம், அந்த நேமுக்கு நேரம் என்ன இருக்குதோ அதோட அவுட்புட் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபால்ஸ் கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க விக்கின்ற ஸ்டூடெண்ட் நேம் நேரம் நம்மளுக்கு என்ன மார்க் இருக்குன்னா 399 இருக்கு. ஸோ நம்ம அவுட்புட் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ பாருங்க விக்கி அதுக்கு நேரம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 399. இப்போ நம்ம இந்த இடத்துல நேம் சேஞ்சஸ் பண்ணா கூட நமக்கு வந்து டைனமிக்கா சேஞ்சஸ் ஆகும். இப்போ நான் நேம் சேஞ்சஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க நேம் சேஞ்சஸ் பண்றேன், எம்ப்ளாய் ஸ்டூடெண்ட் நேம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து என்ன மார்க் இருக்கு 306. ஸோ சேம் அவுட்புட் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, இது பேசிக் லெவல்ல தான் இருக்கும். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து VLOOKUP ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். எக்ஸாக்ட் மேட்ச், அப்ராக்ஸ் மேட்ச். ஸோ நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து மேட்ச் டைப் வந்து 2 இருக்குது. ஸோ ரெண்டுமே எப்படின்றத நம்ம ஒரு யூஸ் கேசஸ் பார்த்தோம். எக்ஸாக்ட் மேட்ச்னா என்னன்றது. இப்போ அப்ராக்ஸ் மேட்ச்னா என்ன யூஸ் கேஸ்ன்றத பார்க்கலாம் வாங்க. சேம் இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஸ்டூடெண்ட் டேட்டா செட்டே கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா டோட்டல் மார்க் கொடுக்க தெரியுங்களா, இந்த டோட்டல் மார்க்கை பேஸ் பண்ணி கிரேட் அசைன் பண்ணுன்னு சொல்றாங்க. இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம சால்வ் பண்ணலாம். இஃப் கண்டிஷன் பண்ணா நம்மளுக்கு வந்து லென்த்தியா ஃபங்க்ஷன் எழுதுற மாதிரி இருக்கும். பட் அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா VLOOKUP ஃபங்க்ஷன் கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா எனக்கு மார்க் 200ல இருந்து 299 வரையும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சி கிரேடும், அதே மாதிரி 300ல இருந்து 399 வந்தாங்கன்னா பி கிரேட் வரணும்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரேட் நம்ம கொடுக்கறது தான். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த கிரேடை வந்து நம்ம எப்படி இந்த இடத்துல அசைன் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் VLOOKUP
லுக்அப் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஸோ லுக்அப் வேல்யூல என்ன பண்ண போறேன்னா டோட்டல் மார்க்கை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அகைன் கமா கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா டேபிள் அரேல வந்து ஸோ ஜஸ்ட் இந்த டோட்டல் அண்ட் கிரேட் தான் இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அசைன் பண்ணோம். அதெல்லாம் என்ன பண்ண போறேன்னா நம்மளுக்கு மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல இருந்தா வேணும் இதுல இருந்து இந்த என்டையர் டேட்டா செட்டை நான் செலக்ட் பண்ணிடுறேன். 4 ரோஸ் மட்டும் தான் இதை F4 கொடுத்து ஃபுல்லா லாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் டிராக் அண்ட் டிராப் பண்ணனா எனக்கு வந்து இது ஸ்டாண்டர்டா இருக்கணும், மூவ் ஆகக்கூடாது. அதனால வந்து நான் ஃபுல்லா லாக் பண்ணிட்டேன். இப்போ கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ் ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம்ல இருக்கிற வேல்யூ தான் வேணும். அதனால என்ன பண்ண போறேன்னா செகண்ட் கொடுத்துட்டு அகைன் கமா கொடுத்துட்டு இந்த டைம் நான் வந்து ஃபால்ஸ் கொடுக்க மாட்டேன், ட்ரூ கொடுக்க போறேன். ஏன்னா ஃபால்ஸ் நம்மளுக்கு 100 இருந்தா நம்மளுக்கு கரெக்டா டி வரும். எனக்கு அந்த மாதிரி வரக்கூடாது. 100ல இருந்து 199 வரை என்ன மார்க் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே காமனா டி வரணும்னு நான் சொல்றேன். அதனால என்ன பண்ண போறேன்னா ட்ரூ கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து இங்க என்ன வந்திருக்குன்னா சி கிரேட் வந்திருக்குது. எப்படி சொல்றதுன்னா 221 வந்து என்ன ஆகுதுன்னா இங்க பாருங்க சி கிரேட். ஏன்னா 200ல இருந்து 299 வரை இருக்கிறதுக்கு வந்து சி கிரேட் சொல்லி இருக்கோம் கரெக்ட்டுங்களா. இப்போ நான் டிராக் அண்ட் டிராப் பண்ற பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கிரேட் அசைன் பண்ணிடும். இப்போ நம்ம டி கிரேட் பார்த்தோம்னா நம்மளுக்கு டி கிரேட் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா 100ல இருந்து 199 வரையும். அதனால இங்க நமக்கு வந்து டி கிரேட் வருது. சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான சினாரியோஸ் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ அகைன் நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு இந்த இடத்துல மேக்ஸ் ஸ்கோர் கேக்குறாங்க ஏமான்ற ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டு ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சேம் VLOOKUP ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றேன். லுக்அப் வேல்யூ வந்து நான் ஸ்டூடெண்ட் நேம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். கமா கொடுத்துட்டு டேபிள் அரே. சோ இந்த டைம் மேக்ஸ் சப்ஜெக்ட் தானே கேக்குறாங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட் வரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். காலம் E வரையும் ஓகேங்களா. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் காலம் E தான் நம்மளுக்கு மேக்ஸ் முடியுது. அதனால அது வரையும் செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துக்கிறேன். சோ இந்த டைம் என்ன பண்ண போறோம்னா காலம் இண்டெக்ஸ் பாருங்க நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறது இருந்து 1 சொல்றேன். அப்ப நம்மளுக்கு மேக்ஸ் எந்த காலம்ல இருக்குன்னா 5th காலம்ல இருக்குது. 5 கொடுத்துட்டு இந்த டைம் ஃபால்ஸ் கொடுக்க போறோம். ஃபால்ஸ் மீனிங் எக்ஸாக்ட் மேட்ச். இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க ஏமான்றது மேக்ஸ் சப்ஜெக்ட் மார்க் என்னன்னா 18. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு பாருங்க 18 வருது. ஸோ கரெக்டாக தான் இருக்கு. அகைன் இங்க ஸ்டூடெண்ட் நேம் சேஞ்சஸ் பண்ணா கூட நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். ஸோ அகைன் என்ன பண்றேன்னா என்ன சேஞ்சஸ் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க உங்களுக்கே தெரியும். ஸோ அனிதான் கொடுத்தா நம்மளுக்கு அவங்க மேக்ஸ் மார்க் என்னன்னா 25. ஸோ இந்த இடத்துல நம்ம காலம் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்தோம். அதனால 5க்கு மட்டும் தான் நம்மளுக்கு கொண்டு வருது. அதே மாதிரி டேட்டா செட் நம்ம என்ன செலக்ட் பண்ணிருக்கோமோ அது பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அவுட் புட்டை கொண்டு வருது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாக்ட்க்கும் இந்த அப்ராக்ஸ் மேட்ச்க்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றது. டைனமிக் VLOOKUP. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சேம் VLOOKUP ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். டைனமிக்னா என்ன மீனிங்னா நமக்கு தேவையான நம்ம டைப் பண்ணி எடுக்காம ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படி கொண்டு வரதா நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் 32 சேல்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா ப்ரைஸ். அதேமாதிரி ப்ராடக்ட் நேம் கொடுத்துட்டு அதோட ப்ரைஸ் கேட்குறாங்க. ஸோ சம்டைம் எனக்கு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கேட்குறாங்க. நான் சும்மா என்ன பண்ணேன்னா அயன் பாக்ஸுக்கு நான் ஸ்பெல்லிங் தப்பாக டைப் பண்ணுறேன் ஓகேங்களா. அயன் கொடுத்துட்டு இப்படி போடுறேன். பட் எனக்கு இந்த இடத்துல தப்பாக இருக்குது. அதோட வேல்யூ வருமானு கேட்டால் வராது. ஸோ இதெல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் நம்ம சொல்லுவோம் எக்ஸல்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ப்ராடக்ட் நேமே ப்ராடக்ட் ஐடியை டிலீட் பண்ணிட்டு ட்ராப் டவுன் கிரியேட் பண்ண போறேன். எதை பேஸ் பண்ணினா நம்ம கிரியேட் பண்ண போறோமோ அந்த டேபிள்ல இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ராடக்ட் ஐடி ஃபுல்லாக நான் காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன்னா ஒரு இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இதில் டூப்ளிகேட் வேல்யூ தான் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த என்டையர் காலமே நான் செலக்ட் பண்ணிட்டு டேட்டா டேப்ல போய் நான் என்ன பண்ண போறேன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ டூப்ளிகேட் ஐட்டம் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆச்சு. நான் ஓகே கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் நேம் கேட்குறாங்க. ஸோ அதேமாரி ப்ராடக்ட் நேம் ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணி என்ன பண்ண போறேன்னா இன்னொரு காலம்ல பேஸ்ட் பண்ணி இதுக்கு நான் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண போறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் நேம் டூப்ளிகேட் இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரே ப்ராடக்ட் மல்டிபிள் இடத்துல அப்பியரன்ஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிமூவ் பண்ண போறோம். அதுக்காக தான் நம்ம வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்றோம். ஸோ இப்போ அகைன் நான் ரிமூவ் டூப்ளிகேட் கொடுக்குறேன். இங்க பாருங்க. ஸோ நம்மளுக்கு சேம் அதே மாதிரி இங்கே இருக்குது எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு யூனிக் வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா டிராப் டவுன் கிரியேட் பண்ண போறேன். எப்படின்னா இப்போ ப்ராடக்ட் ஐடி இருக்குதுங்களா அதுக்கு நேரம் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிட்டு சேம் டேட்டா டேப்ல போனா நம்மளுக்கு டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்மளுக்கு பாருங்க டிராப் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போனா எனி வேல்யூஸ்ல இருந்து எடுத்துட்டு லிஸ்ட் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சோர்ஸ்ல என்ன பண்ண போனா ப்ராடக்ட் ஐடி ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன் ஓகேங்களா. சேம் அதே மாதிரி என்ன பண்ண போனா ப்ராடக்ட் நேமுக்கும் அதே மாதிரி தான் டேட்டா வேலிடேஷன்ல போயிட்டு இங்க எனி வேல்யூஸ்ல இருந்து லிஸ்ட் சேஞ்சஸ் பண்ணிட்டு ஸோ சோர்ஸ்ல வந்து என்ன பண்ண போனா ப்ராடக்ட் நேம் யூனிக்கான ப்ராடக்ட் நேம்ஸ் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். அகைன் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து ரெண்டு இடத்துலயுமே நம்மளுக்கு ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம டிராப் டவுன் சொல்லுவோம். ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா யூனிக்கான வேல்யூஸ் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அவுட் புட்டை கெட் பண்ண முடியும். இப்போ நான் பாருங்க சேம் என்ன பண்ண போனா எனக்கு இந்த ப்ராடக்ட் 3யோட ஐடியா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு பிரைஸ் கேட்கறாங்க. ஈக்குவல் VLOOKUP கொடுத்துட்டு லுக்அப் வேல்யூல ப்ராடக்ட் ஐடியா செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு டேபிள் அரே. ஸோ ப்ராடக்ட் எங்க இருந்து நம்மளுக்கு ஐடி ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன் என்டையர் டேட்டா செட். அகைன் கமா கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து காலம் இண்டெக்ஸ் வந்து 5th காலம்ல இருக்குது பிரைஸ். அதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா 5 கொடுத்துட்டு அகைன் கமா கொடுத்துட்டு சேம் ஃபால்ஸ் கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க P3யோட நம்மளுக்கு பிரைஸ் காட்டுது. இப்போ சம்டைம்ஸ் எனக்கு வேற ப்ராடக்ட் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் டைப் பண்ணா கூட போதும். மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற இடத்துல எனக்கு பின் கொடுத்துட்டு எனக்கு 1 ஸ்டார்ட் ஆகணும் நம்மளுக்கு எதுன்னு தெரியலன்னா நம்ம என்ன பண்ணலாம்
இந்த மாதிரி சஜஷன் நம்மளுக்கு வரும், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி ப்ராடக்ட் நேம்க்கு நான் ஃபைண்ட் பண்ண போறேன். ஈக்குவல் வி லுக்அப் கொடுத்துட்டு லுக்அப் வேல்யூல ப்ராசஸ் அது ப்ராடக்ட் நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேபிள் அரே. இந்த டைம் நம்ம என்ன பண்ண போறோம்னா என்டையர் டேட்டா செட்டை நம்ம செலக்ட் பண்ண போறது கிடையாது. ப்ராடக்ட் நேம் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த காலம்ல தான் நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ அந்த காலம்ல இருந்து செலக்ட் பண்ணி நம்ம பிரைஸ் அரே செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா கமா கொடுத்துக்கிறேன். ஸோ காலம் இண்டெக்ஸ் இந்த டைம் பாருங்க நம்மளுக்கு வந்து 3 தான் ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் நேம் ஸ்டார்ட் ஆகுது வந்து ஃபர்ஸ்ட் காலம் கரெக்ட்டுங்களா? அது வந்து நம்ம 1 கன்சிடர் பண்ணோம். அதுலேருந்து நம்மளுக்கு எத்தனை அவுட்புட் வேணும், நம்மளுக்கு தேர்ட் காலம்ல இருக்கு 3 கொடுத்துட்டு அகைன் கமா கொடுத்துட்டு ஃபால்ஸ் கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா ப்ராசஸர் i5 பிரைஸ் என்னன்றது நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஜூஸரோட நேம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா டைப் பண்ணுவேன். எனக்கு ஸ்பெல்லிங் தெரியல, சம் டைம்ஸ் என்ன இருக்குன்னா ஸ்பெல்லிங் தப்பா கூட நம்ம டைப் பண்ணுவோம். இப்போ ஜேன் டைப் பண்ணனே பாருங்க நம்மளுக்கு ஜூஸர் வந்துருச்சு கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்பெல்லிங் எல்லாமே ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இந்த டைனாமிக் ட்ராப் டவுன் நம்ம சொல்லுவோம். ஸோ இல்லையா எனக்கு வந்து வேற கேட்குறாங்க, இப்போ நான் டிடிஆர் நான் போடுறேன் ஓகேங்களா? டிடிஆர் போட்டு டிடின்னு போட்டோன்னே பாருங்க டிடியில் நம்மளுக்கு வந்து 2 இருக்குது கரெக்ட்டுங்களா? R4 இருக்கு, R5 இருக்கு. அப்போ எனக்கு R5 வேணா நான் என்ன பண்ணுவேன், R5 டைப் பண்ணா போதும். ஜஸ்ட் அதோட அவுட்புட்டை ஈஸியாக நம்மளுக்கு ஷோ பண்ணும். அப்கமிங் சினரியில் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ட்ராப் டவுனை கிரியேட் பண்ணி தான் நம்ம அவுட்புட்டை கெட் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் எதுக்கு இந்த ட்ராப் டவுன் நம்ம கிரியேட் பண்ணுன்றது. ரிவர்ஸ் வி லுக்அப். ஸோ நம்மளுக்கு வி லுக்அப் ஃபங்க்ஷன் தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம எந்த காலம் செலக்ட் பண்ணுறோமோ அந்த காலம்லேருந்து நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு கொண்டு வருவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஐடியை கொடுத்துட்டு அதோட பிரைஸ் கேட்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஐடி பாருங்க நம்மளுக்கு எங்க இருக்குன்னா காலம் மீல இருக்கு, அதுவே பிரைஸோட வேல்யூ காலம் சீல இருக்கு. நம்ம ரிவர்ஸ்ல போக முடியுமான்னு கேட்டால் நம்மளால வி லுக்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரிவர்ஸ்ல அவுட்புட்டை கெட் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஈக்குவல் வி லுக்அப் கொடுத்துட்டு ஸோ லுக்அப் வேல்யூ ப்ராடக்ட் ஐடியா நான் செலக்ட் பண்ணிட்டேன். கமா கொடுத்துட்டு டேபிள் அரே. ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்மளுக்கு அந்த எது நம்ம பேஸ் பண்ணி எடுக்க போறோமோ அந்த காலம்ல நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகணும். அதெல்லாம் என்ன பண்ண போறேன் இந்த காலம்ல இருந்து நான் செலக்ட் பண்றேன் ஓகேங்களா? ப்ராடக்ட் ஐடியில இருந்து நான் பிரைஸ் வரையும் செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு 3 கொடுக்குறேன். அகைன் கமா கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் ஃபால்ஸ் எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான். இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க நாட் அப்ளிகபிள் வருது. ஏன் நாட் அப்ளிகபிள் வருதுன்னா நம்மளுக்கு ஏன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் ஐடி வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் காலம்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் காலம்ல கிடையாது. அதனால தான் நம்மளுக்கு வந்து நாட் அப்ளிகபிள் வருது. ஸோ இதுமே நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எய்தர் நம்ம வந்து இந்த காலம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் அது நாட் ரெக்கமெண்ட். அப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் இன்டர்வியூ நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இங்கே இருக்கிற காலம்லேருந்து எனக்கு இங்கே இருக்கிற வேல்யூ கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க வி லுக்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ இதெல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னா சூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் வி லுக்அப் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு லுக்அப் வேல்யூ சேம் நான் ப்ராடக்ட் ஐடியா செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கமா கொடுக்குறேன். ஸோ டேபிள் அரேல தான் நம்ம என்ன பண்ண போறோம் சூஸ் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா? சூஸ் கொடுக்குறேன். சூஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து நம்ம காலம் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு அதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தனித்தனியா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லனா இப்போ என்கிட்ட ப்ராடக்ட் ஐடி அதோட பிரைஸ் தான் நம்ம கிட்ட கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன் கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி காலம் இண்டெக்ஸ் வந்து 1 2 கொடுக்க போறேன் ஓகேங்களா? 1க்கு தனியாக ஒரு வேல்யூ 2க்கு தனியாக ஒரு வேல்யூ நான் கொடுக்க போறேன். ஸோ 1, 2 கொடுத்துட்டு அதே மாதிரி கர்லி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா வேல்யூ 1க்கான வேல்யூ என்னன்னா ப்ராடக்ட் ஐடி ஓகேங்களா? நான் ப்ராடக்ட் ஐடி ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அகைன் கமா கொடுத்துட்டு இங்க பாருங்க நம்மளுக்கு வேல்யூ 2ன்னு கேட்குது. ஸோ ஏன்னா நம்ம வந்து 2 வேல்யூ கொடுத்துருக்கோம் அதனால நம்மளுக்கு வேல்யூ 2 கேட்குது. இப்போ வேல்யூ 2க்கு நான் பிரைஸை கொடுக்குறேன். ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் நம்ம வந்து டேபிள் அரேவை நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் காலம் இண்டெக்ஸ். காலம் இண்டெக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு எந்த காலம்ல இருக்கிறது வேணுமோ. ஸோ நம்ம இந்த இடத்துல டேபிள் வந்து நம்ம 2 தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம் காலம் இண்டெக்ஸ். ஸோ செகண்ட்ல தான் நம்ம பிரைஸை கொடுத்துருக்கோம். அதனால என்ன பண்ண போறோம் செகண்ட் கொடுத்துட்டு அகைன் கமா கொடுத்துட்டு இப்போ ஃபால்ஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். சேம் நம்மளுக்கு இப்போ என்ன வரணும் அவுட்புட் ஈஸியா நம்மளுக்கு ஷோ பண்ணும். இந்த ப்ராடக்ட் ஐடி நம்மளுக்கு இங்க தான் இருக்குது, அதோட பிரைஸ் இங்க இருக்குது. ஆனா நம்மளுக்கு எப்படி கொண்டு வந்திருக்கு கரெக்டா எக்ஸாக்ட் அவுட்புட்டா நம்மளுக்கு ஷோ பண்ணுது. சோ இந்த டிஃபரன்ஸ் வேரியேஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த சூஸ் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா தனியா இருக்கிற 2 காலம்ல இருக்கிற வேல்யூ நம்ம இண்டெக்ஸா கொடுத்திருக்கோம். சோ நம்ம எப்படி சொல்றதுன்னா நம்ம டேபிள் அரேல வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம் அந்த டேபிள் அரேவை நான் டிஃப்ரெண்டா மாத்தி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்றது இந்த சூஸ் ஃபங்க்ஷன். சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ப்ராடக்ட் நேமுக்கு நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் வி லுக்அப் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு லுக்அப் வேல்யூ நம்ம ப்ராடக்ட் நேமை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் டேபிள் அரேல நான் சூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன் ஓகேங்களா? சூஸ் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ்ல இருந்து கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 1, 2 அதே மாதிரி கர்லி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அடிஷனலா இன்னொரு காலம் இருக்கிற வேல்யூ வேணா கூட நம்ம என்ன பண்ணலாம் அதை கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா காலம் 1க்கான வேல்யூ நான் கொடுக்க போறேன் ப்ராடக்ட் ஐடி ஓகேங்களா? ஸோ வேல்யூ 1 நம்ம கொடுத்தாச்சு. வேல்யூ 2க்கு வந்து என்ன பண்ண போறோம்னா சாரி ப்ராடக்ட் ஐடி வராது ப்ராடக்ட் நேம் வரணும். நான் மிஸ் மேட்சா கொடுத்துட்டேன். சோ ப்ராடக்ட் நேம் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அகைன் கமா கொடுத்துட்டு வேல்யூ 2க்கு வந்து நான் பிரைஸை கொடுக்குறேன் ஓகேங்களா? பிரைஸை கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். அகைன் கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ் எனக்கு செகண்ட்ல இருக்கதா வேணும். சேம் கமா கொடுத்துட்டு ஃபால்ஸ். இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க சேம் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா விஆர் ஹெட்செட்டோட பிரைஸ் என்னன்றதை நம்மளுக்கு ஷோ பண்ணுது. சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பைன் பண்ணி மல்டிபிள் ரிவர்ஸ்ல நமக்கு வேணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்றதா நம்ம இந்த வி லுக்அப் பிளஸ் சூஸ் ஃபங்க்ஷன். டூ-வே லுக்அப். டூ-வே லுக்அப்னா என்னன்னா 2 கண்டிஷனை பேஸ் பண்ணி தேவைப்படுற அவுட்புட்டை கொண்டு வரது நம்ம டூ-வே லுக்அப்னு சொல்லுவோம்.
ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கிரிக்கெட் டேட்டா செட் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. சம் பிளேயர்ஸ் அந்த எந்த டீமில் விளையாடி இருக்காங்க, அதே மாதிரி அவங்க பேட்டிங் ரேட்டிங் T20 ODI ரன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ என்கிட்ட ஒரு பிளேயர் நேமை கொடுத்துட்டு அவங்க ஃபார்மெட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. நான் T20 சூஸ் பண்ணால் எனக்கு T20யோட அவுட்புட் வேணும், இல்லை ODI சூஸ் பண்ணால் ODI வேணும், இல்லை டெஸ்ட் நான் சூஸ் பண்ணால் அவங்களோட என்ன அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவுட்புட் வேணுன்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போனால் அடிஷனலாக மேட்ச்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் வி லுக்அப் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு லுக்அப் வேல்யூ சேம் நம்மளுக்கு வந்து என்னன்னா ஸ்ட்ரேயஸ் ஐயர், நான் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் பிளேயர் நேம். நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு டேபிள் அரே. ஸோ அந்த பிளேயர் நேம் நம்மளுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அது ஃபுல்லாவே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி கமா கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா காலம் இண்டெக்ஸ். எனக்கு என்ன சொல்றாங்கன்னா காலம் இண்டெக்ஸ் எனக்கு டைனமிக்கா வேணும்ன்றாங்க கரெக்ட்டுங்களா. அப்போ நான் அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். எதை பேஸ் பண்ணி வேணுமோ எனக்கு அதோட அவுட்புட் வேணும்ன்ற அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் ஓகேங்களா. மேட்ச் கொடுத்துட்டு லுக்அப் வேல்யூல என்ன பண்ண போறேன்னா ஃபார்மட் நம்மளுக்கு நேரம் என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டெஸ்ட் ரன் இருக்கு அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். கமா கொடுத்துட்டு இதோட டெஸ்ட் நம்ம எங்க தேட போறோம்ன்றதை நம்ம காலம் ஹெட்டர்ஸ்ல இருக்கு கரெக்ட்டுங்களா. ஸோ காலம் ஹெட்டர்ஸ் ஃபுல்லாவே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அகைன் கமா கொடுத்துட்டு இதுல வந்து எக்ஸாக்ட் மேட்ச் ஓகேங்களா. இது மேட்ச்சுக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச்ன்றது வேற ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து VLOOKUP நம்ம கொடுக்கல, இந்த மேட்ச் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாக்ட் மேட்ச் இங்க என்ன இருக்கோ அது மட்டும் தான் எனக்கு வேணும்ன்ற அதனால 0 கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ அகைன் கமா கொடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா ஃபால்ஸ் ஓகேங்களா. இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ பாருங்க டெஸ்ட் ரன் ஸ்ட்ரேஸோட டெஸ்ட் என்னன்னா 666 ஓகேங்களா. இங்க பாத்தீங்களா தெரியும் ஸ்ட்ரேஸோட டெஸ்ட் என்னன்னா 666 இருக்கு. இப்போ அதுவே நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ ஸ்ட்ரேஸ் தான் மாத்த போறேன். இப்போ ஜஸ்ட் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம் இதை. இங்க பாருங்க நான் டெஸ்ட் ரன் எடுத்துட்டு நான் வந்து ODI மாத்தினா நம்மளுக்கு வந்து ODIல என்ன ரன் அடிச்சிருக்காரோ அது நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இல்ல எனக்கு வந்து டீம் என்ன டீம்ல இருக்காரான்னு கேட்டா நம்மளுக்கு வந்து அது ஷோ பண்ணும். இது வந்து நம்மளுக்கு இதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு கேட்டா கிடையாது. பிளேயர் நேம் நம்ம மாத்தினா கூட நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம வேற எதனா டிராவிஸ் ஹெட்டை நம்ம சூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க டிராவிஸ் ஹெட் என்ன டீம்ல இருக்காருன்னா ஆஸ்திரேலியா. அவர் எவ்வளவு ரன் அடிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ODIல பாத்தீங்கன்னா 1300 நம்மளுக்கு சம்திங் அடிச்சிருக்காரு. சேம் இப்போ நான் என்ன பண்ண T20 பார்த்தனா என்ன ரன் அடிச்சிருக்காரோ டிராவிஸ் ஹெட் அதுல நம்மளுக்கு எக்ஸாக்ட் டேட்டாவை நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து காலமை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். இதுவே VLOOKUP ஃபங்க்ஷன் என்னன்றது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். VLOOKUP பிளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் டைனமிக்கா அவுட்புட்டை நம்மளுக்கு ஷோ பண்ணுது. 3-way lookup. 3-way lookupனா என்னன்னா 3 கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை கொண்டு வரதான் நம்ம 3-way lookupனு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டூடெண்ட் மார்க் தனியாக கொடுத்துருக்காங்க, ஆஃப் இயர்லி எக்ஸாம் மார்க் தனியாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா 3 கண்டிஷன் வருது. எனக்கு வந்து எக்ஸாம் டைப் குவார்டர்லி இல்லை ஆஃப் இயர்லி எய்தர் ஏதோ ஒன்று இருக்கணும். நான் எந்த ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணா அந்த ஸ்டூடெண்டோட சப்ஜெக்ட் மார்க் வேணுன்றாங்க. ஸோ இதுதான் நம்ம 3 கண்டிஷன் சொல்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண VLOOKUPல சூஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுமோ, இஃப் மேட்ச் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுமோ, இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த இடத்துல. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லுக்அப் வேல்யூ என்ன பண்ண போறோம்னா ஸ்டூடெண்ட் நேம் நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு டேபிள் அரே. நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 2 டேபிள் இருக்கு. ஸோ 2 டேபிள் நம்ம என்ன பண்ண போறோம் தனித்தனியா ஒரு காலம் நம்ம கிரியேட் பண்ணி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் சூஸ் ஃபங்க்ஷன் ஹெல்ப் பண்ண நம்ம பண்ண போறோம். ஸோ சூஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம கண்டிஷன் பேஸ் பண்ணி வேணும்ன்றாங்க ஓகேங்களா. நீங்க எதை சூஸ் பண்ணா அதோட அவுட்புட் தான் வேணும்ன்றாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன் இஃப் ஃபங்க்ஷன் பிராக்கெட் ஓபன் பண்றேன். இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் என்னன்னா எக்ஸாம் டைப் எனக்கு இந்த இடத்துல வந்து இங்க வந்து எனக்கு ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரெட் கலர் லைன் இருக்கு. எனக்கு அந்த இடத்துல குவார்டர்லியா இருந்தா என்ன பண்ணேன்னா குவார்டர்லியா நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. இதோட வேல்யூ எக்ஸாக்டா இருந்தா எனக்கு 1 வேணும்ன்ற இல்லையா நான் என்ன பண்ண போறேன்னா அகைன் இன்னொரு பிராக்கெட் ஓபன் பண்ண போறேன் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓகேங்களா. இது லாஜிக்கல் இஃப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு இதே செல்ல எனக்கு சப்போஸ் எனக்கு வந்து குவார்டர்லியில் ஆஃப் இயர்லி இருக்குன்னா அதோட அவுட்புட்டை நான் இந்த இடத்துல நான் ஷோ பண்ண போறேன். ஆஃப் இயர்லி எக்ஸாம் தான் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு ட்ரூவா இருந்தா எனக்கு 2 இல்லைனா எனக்கு 3 நம்மளுக்கு இதுவரை நம்மளுக்கு காலம் இண்டெக்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா வேல்யூவை நம்ம கொடுக்க போறோம். 1க்கும் 2க்கும் என்ன வேல்யூ அதை நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் 1க்கான வேல்யூ வந்து நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா குவார்டர்லி எக்ஸாம் ஃபுல்லாவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அகைன் கமா கொடுத்துட்டு வேல்யூ 2க்கு வந்து ஆஃப் இயர்லியா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுவரை நம்மளுக்கு ஓவர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டேபிள் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றதுன்னா காலம் இண்டெக்ஸ் கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம காலம் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அவுட்புட் நம்ம கெட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது மேட்ச் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 2-way lookupல நம்ம அதுவே எக்ஸாம்பிளா பார்த்தோம். சேம் அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன் என்ன சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணா எனக்கு அதோட அவுட்புட் வேணும்ன்ற அதுக்கு ஃபுல்லாவே நான் காலம் இண்டெக்ஸ் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்றேன்னா எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி அகைன் கமா கொடுத்துட்டு ஃபால்ஸ் சூஸ் பண்றேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து ஆஃப் இயர்லில தியாவோட லாங்குவேஜ் மார்க் என்னன்றதை நம்மளுக்கு ஷோ பண்ணும். இங்க பாருங்க தியாவோட மார்க் வந்து 60. இல்ல எனக்கு குவார்டர்லி பார்க்கணும்னு நினைச்சா நம்ம என்ன பண்ணலாம் குவார்டர்லி சேஞ்சஸ் பண்ணா குவார்டர்லி மார்க் நம்மளுக்கு காட்டும். இல்ல எனக்கு தியா வேணாம் எனக்கு வேற ஸ்டூடெண்ட் நேம் பார்க்கணும்னு நினைச்சாலும் அந்த ஸ்டூடெண்ட் நேம் பார்க்கலாம். இல்ல எனக்கு சப்ஜெக்ட் மார்க் எனக்கு என்ன சொல்லணும் எனக்கு சப்ஜெக்ட் நேம் வேற வேணும்ன்றா அதை சூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து அவுட்புட் நம்மளுக்கு டைனமிக்கா ஷோ பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு நம்ம வந்து கம்பைன் பண்ணி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும் இது எல்லாமே நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன் கான்செப்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலான்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்ததுன்னா நீங்க எக்ஸல் எக்ஸ்பெக்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 3-way lookup. Choosing column index manually.
ஸோ இப்போ நம்ம இந்த சினாரியோ என்னன்னா இந்த இடத்துல மல்டிபிள் சேல்ஸ் பர்சன் நேம் கொடுத்துறாங்க. ஜான் 1st ஜான் 15 வரை என்ன சேல்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதோட இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆக்சுவல் டேட்டா எங்கே இருக்குன்னா டேட்டா செட்டில் ஒரு ஷீட்டில் இருக்குங்க, பார்த்தீங்களா தெரியும். சேல்ஸ் பர்சன் நேம் அவங்க ஜான்லேருந்து ஜான் 31 வரை அதேமாதிரி டோட்டல் சேல்ஸ் என்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எனக்கு ஜான் 1, ஜான் 2, ஜான் 3 வேணும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி 15 வரையும் கேட்குறாங்க. அதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, தனித்தனியாக ஒரு லுக்கப் ஃபங்க்ஷன் எழுதுற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ மோஸ்ட் எல்லாருமே அதுதான் எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கப் வேலையை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். டேட்டா செட்டில் போயிட்டு ஜான் 1 கேட்குறாங்களா, அதுவரை நம்ம செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அதோட அவுட்புட்டை கெட் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஜான் 2க்கு பண்ணுவாங்க. சேம் VLOOKUP ஃபங்க்ஷனு டேட்டா செட்டில் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஜான் 2 கேட்டாங்களா, ஜான் 2 கொடுத்துட்டு அதோட அவுட்புட்டை நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து ரெக்கமெண்ட் கேட்டால் நாட் ரெக்கமெண்ட், ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். கரெக்டுங்களா, இந்த மாதிரி ஒரு 20 காலம் டைப் பண்ணால் என்ன ஆகும், நம்மளுக்கு டேட்டா டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இதோட அவுட்புட்டை நம்ம எப்படி ஈஸியாக கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இருக்கிறது எல்லாமே நான் delete பண்ணிக்கிறேன். delete பண்ணிட்டு சேம் VLOOKUP ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூல நம்ம நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேபிள் அரேல என்ன பண்ண போறோம்னா டேட்டா செட்ல போயிட்டு என்டையர் காலமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு 15 ரே கேட்டாங்கன்னா 15 ரே கூட நீங்க செலக்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா, இது வரையும் செலக்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க நம்மளுக்கு 1ல இருந்து 16 வரை இந்த இடத்துல பாத்தீங்களா தெரியும் 16 வரை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா, நம்மளுக்கு எந்த காலம் வரை செலக்ட் பண்ற இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ பண்ணுது 16Cன்றது. நெக்ஸ்ட் கமா கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா காலம் இண்டெக்ஸ் வந்து கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ண போறோம். ஓகேங்களா, கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணி நம்ம இந்த இடத்துல மேனுவலா கொடுத்துக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு ஆர்டரா இருக்கு. கரெக்ட்டுங்களா, அதனால என்ன பண்ண போறோம்னா நான் எல்லாமே மேனுவலா கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த காலம் வரையும் கேட்டதுன்னா காலம் 16 வரையும் இருந்தது. அதனால என்ன பண்ண போறோம் காலம் 16 வரையும் நான் கொடுக்க போறேன். இங்க பாத்தீங்களா தெரியும் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா மேனுவலா கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். நம்ம ஏன்னா ஒன்னொன்னா தனித்தனியா நம்ம லுக்கப் ஃபங்க்ஷன் எழுதி நம்ம கெட் பண்றதை விட இது ஈஸியா நம்மளுக்கு ஒரே இடத்துல இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் இதோட அவுட்புட்டை நம்ம கெட் பண்ணிடலாம். இங்க பாருங்க சேம் ஒரே இடத்துல தான் எழுதுனா மல்டிபிள் செல்ஸ்க்கு தேவையான அவுட்புட்டை நான் கெட் பண்ணிட்டேனா இது ஒரு மெத்தட், ரொம்ப ஈஸியான மெத்தட். இது நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா நிறைய பேர் தனித்தனியா ஒரு செல்ல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்முலா எழுதி அதோட அவுட்புட்டை கெட் பண்ணி டிராக் அண்ட் டிராப் பண்ணுவாங்க. பட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரே செல் எழுதிட்டு மல்டிபிள் செல்ஸ்க்கான வேல்யூ நான் ஒரே டைம்ல நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சினாரியோ. அதுவும் இல்லாம நீங்க எப்படி மல்டிபிள் காலம்ல இருக்கிற டேட்டாவை கெட் பண்றீங்கன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். Choosing column index help of the cell reference. ஸோ நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணோம்னா நம்ம வந்து காலம் இண்டெக்ஸ் வந்து மேனுவலாக கொடுத்தோம் 2 3 4 5 6 7 8 9ன்றது. ஸோ அந்த மாதிரி கொடுக்காம அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்கு, அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சேம் அதே மாதிரி தான் என்ன கேட்கறாங்கன்னா ஜான் 1லேருந்து ஜான் 15 வரை இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க சேல்ஸ் பர்சன். ஓகேங்களா, லுக்கப் வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேட்டா ஷீட்ல போயிட்டு சேம் அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணலாம், இல்லை 15 வரையும் நம்ம செலக்ட் பண்ணலாம், நம்ம சாய்ஸ் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல காலம் இண்டெக்ஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன்னா சேம் நம்ம இந்த ஷீட்ல வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அது எந்தெந்த இண்டெக்ஸ்ல வருது. சோ இந்த இடத்துல நான் இந்த இண்டெக்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டு அகைன் கமா கொடுத்துட்டு ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து அதோட அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணும். சோ நம்ம வந்து ரைட் சைடுல டிராக் அண்ட் டிராப் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு மூவ் பண்ணக்கூடாது. கரெக்ட்டுங்களா, இங்க பாருங்க ரெஃபரன்ஸ் எரர் வருது. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் எல்லா செல்ஸும் நம்ம காமனா நம்ம லாக் பண்ற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன் நான் காலமை லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு வந்து காலம் எதுவுமே நம்ம சேஞ்சஸ் ஆகக்கூடாது, அதனால காலம் நான் லாக் பண்றேன். சோ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் என்டையர் டேட்டா செட் நான் ஃபுல்லாவே நான் செலக்ட் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன் F4 கொடுத்து. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் லாக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மெத்தட்ல வந்து B11 ஒன்று இன்ஃபர்மேஷன் இருக்குங்களா. ஸோ நம்ம வந்து ரைட் சைடில் போனால் நம்மளுக்கு வந்து மூவ் ஆகணும். ஸோ நம்மளுக்கு வந்து B11 இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வரணும் C11 வரணும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் 11 தான் நம்ம லாக் பண்ண போறோம், B லாக் பண்ணக்கூடாது. கரெக்ட்டுங்களா, ஏன்னா நம்மளுக்கு வந்து காலம் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கணும். அதனால என்ன பண்ண போறோம் நான் 11 வரையும் நான் லாக் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ டிராக் அண்ட் ட்ராப் பண்ற பாருங்க நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ சேம் அதே மாதிரி நம்ம ரைட் சைட் போனா கூட நம்மளுக்கு என்ன ஆகும்னா அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணும். சேம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு செல்லில் தான் நான் எழுதுனேன். இந்த செல்லை பேஸ் பண்ணி எனக்கு தேவையான எல்லா செல்லுமே இருக்கிற அவுட்புட்டை நான் ஈஸியாக கெட் பண்ணிட்டேன். ஸோ டிஃபரன்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கு. மேல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மேனுவலா கொடுத்தோம் 2 3 4 5. பட் அதுவே இந்த நான் இண்டெக்ஸ் நம்பர் நான் இங்க தனியா கொடுத்துட்டேன். சேம் அதே அவுட்புட் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். சோ டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எந்த இடத்துல நீங்க எந்த சினாரியோக்கு ஏத்த மாதிரி எப்படி அவுட்புட்டை கெட் பண்றது உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வரும். Choosing column index help of the column functions. ஸோ சேம் சினாரியோ தான் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா மல்டிபிள் செல்ஸ் பர்சன் நேம் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து மல்டிபிள் டேட்ஸை கொடுத்துட்டு அதோட இன்ஃபர்மேஷனை கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேலே நம்ம என்ன ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணோமோ அதே அவுட்புட்டை தான் நம்ம இங்கே கெட் பண்ண போகிறோம். ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஸோ லுக்கப் வேல்யூ நம்ம சேல்ஸ் பர்சன் நேம் செலக்ட் பண்ணியாச்சு. டேபிள் அரேல வந்து நம்ம என்டையர் டேட்டா செட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணி நான் இங்கே லாக் பண்ணிக்கிறேன் F4 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ்க்கு என்ன பண்ண போறோம்னா மேனுவலாக நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன பண்ணா கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 2 3 4னு கொடுத்தோம். செகண்ட் மெத்தட்ல அந்த 1 2 3 4 வந்து நம்ம என்ன பண்ணோம்னா செல் ரெஃபரன்ஸா கொடுத்தோம். இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா காலம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, காலம்ஸ் நான் கொடுத்துட்டு சோ சேம் நான் என்ன பண்ண போறேன் நம்ம டேட்டா செட் ஆக்சுவல் எங்க இருக்கோ நம்ம அங்க வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு செல்ல மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா,
இதை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டேட்டா மட்டும் லாக் பண்ணிங்க ஓகேங்களா. செகண்ட்ல இருக்கிறது வேணாம். இப்போ அகைன் கமா கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேம் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபால்ஸ் அந்த ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்க போறோம் ஓகேங்களா. சேம் ஃபால்ஸ் ஃபங்க்ஷன் கிடையாது, எக்ஸாக்ட் மேட்ச் மீனிங் சாரி. இப்போ பிராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்றேன். இப்போ பாருங்க சேம் அதே மாதிரி டிராக் அண்ட் டிராப் பண்ண போறேன். இந்த இடத்துல நம்ம ரைட் சைடு பண்ணாலும் நம்மளுக்கு மூவ் ஆகணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், இதுல என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் செல்ல மட்டும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். சோ காலம் வைஸ் ஓகேங்களா. இப்போ அகைன் நான் என்ன பண்ண போறேன், டிராக் அண்ட் டிராப் பண்ண போறேன். இப்போ டிராக் அண்ட் டிராப் பண்ண பாருங்க நம்மளுக்கு அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணும். சோ ஜஸ்ட் சேம் அதே மாதிரி என்ன பண்ண போறேன், கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன். சேம் அவுட்புட் ஒரே செல்லுக்கு தான் நம்ம எழுதணும். அந்த ஒரே செல்ல இருக்கிற டேட்டா பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணீங்கன்னா மல்டிபிள் அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. சோ இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி நம்ம ஒரே டேட்டாவை நம்ம எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து 3 மெத்தட் இருக்கு. 3 மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட் ப்ரிஃபர் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது எல்லாமே எப்படி இருந்ததுன்னா 1லேருந்து 15 வரையும் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் கேட்பீங்க ப்ரோ எப்படி ப்ரோ நீங்கள் 1லேருந்து 15 வரையும் இருக்குது அது ஈஸியாக நீங்கள் ஷோ பண்ணிட்டீங்க. இதுவே மல்டிபிள் டேட்ஸ் இருந்தால் ரேண்டம் டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதோட அவுட்புட் எப்படி கெட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் இதுக்கு ஆல்ரெடி ஒரு மெத்தடை நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இந்த எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா VLOOKUP ப்ளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, ஸோ அதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரோ வைஸில் இருக்கிற டேட்டாவை கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ லுக்கப் வேல்யூ நம்ம சேல்ஸ் பர்சன் நேம் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டேட்டா செட்டில் போயிட்டு அதில் இருக்கிற டேட்டா செட் ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன் செலக்ட் பண்ணி F4 கொடுத்து நம்ம லாக் பண்ணியாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காலம் இண்டெக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். மேட்ச் கொடுத்துட்டு சோ நமக்கு எதை பேஸ் பண்ணி வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. சோ எனக்கு வந்து டேட்டா பேஸ் பண்ணி வேணுமா, சோ இந்த டேட்டா சூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா எனக்கு ரேண்டமா மாறிட்டே இருக்கணும். அதனால என்ன பண்ண போறோம், நம்ம பெர்ஃபெக்ட்டா லாக் பண்ணோம். ஏன்னா நம்ம ஒன்ஸ் தான் எழுத போறோம். ஒன்ஸ் எழுதுனத பேஸ் பண்ணி நமக்கு என்ன வரணும், அவுட்புட் வேணும்ன்றாங்க கரெக்ட்டுங்களா. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், நமக்கு வந்து 13ன்றது நமக்கு காமனா இருக்கு, BCDன்றது நமக்கு மாறணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல 13ன்றதை நான் லாக் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு லுக்கப் அரே. சோ நம்ம என்ன பண்ண போறோம், டேட்டா செட்ல நமக்கு காலம் இண்டெக்ஸ் இருக்கு தெரியுங்களா, அது ஃபுல்லாவே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச். இப்போதான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். அகைன் கமா கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ் ஓகேங்களா. சோ ஒன் டைம் நான் எழுதிட்டேன். சேம் இதே மாதிரி என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் செல்ல நான் லாக் பண்ணிக்க போறேன். எதுக்குன்னா நான் டிராக் அண்ட் டிராப் பண்ணா எனக்கு அவுட்புட் மாறக்கூடாது ஓகேங்களா. எனக்கு எக்ஸாக்ட் அவுட்புட் தான் வேணும். அதனால என்ன பண்ண போறேன், லாக் பண்ணி இப்போ டிராக் அண்ட் டிராப் பண்ற பாருங்க. சேம் அவுட்புட் தான் நமக்கு ஷோ பண்ணுது. ஆனா டிஃபரெண்ட் காலம்ஸ் கரெக்ட்டுங்களா. இப்போ Jan 2க்கு என்ன சேல்ஸ் இருக்கோ அதோட இன்ஃபர்மேஷன், Jan 20க்கு என்ன சேல்ஸ் இருக்கோ அதோட இன்ஃபர்மேஷன். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இப்போ கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணி காட்டுறேங்க பாருங்க. சேம் Jan 3 இங்க பாருங்க நமக்கு Jan 10 எங்க வந்திருக்கு, 2709 வந்திருக்கு. சேம் அதே மாதிரி 2709. சோ இந்த மாதிரி மல்டிபிள் காலம்ல இருக்கிற டேட்டாவை நீங்க என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். சோ ஹெல்ப் ஆஃப் தி மேட்ச் ஃபங்க்ஷன். ஒரே காலம் மீன்ஸ் எப்படின்னா நீங்க டைரக்டா இருக்கிறத கண்டினியூஸா இருக்கிறத எடுக்க போறீங்கன்னா அதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. மல்டிபிள் காலமை பேஸ் பண்ணி எடுக்க போறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்க கெட் பண்ண முடியும். சோ கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் கூட மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை கம்பைன் பண்ணி யூஸ் பண்றது. மல்டிபிள் கிரைட்டீரியா. ஸோ மல்டிபிள் கிரைட்டீரியா என்னன்னா மல்டிபிள் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை கொண்டு வரது மல்டிபிள் கிரைட்டீரியான்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா பிராண்ட் வந்து ஆப்பிளா இருக்கணும்ன்றாங்க, மாடல் வந்து iPhone 13, ரேம் வந்து 6GB. ஏன்னா ஆப்பிள் iPhone 13ல வந்து 6GB ரேம் இருக்கலாம், 8GB ரேம் இருக்கலாம், 16GB என்ன ரேம் வேணுமோ இருக்கலாம். ஆனா பட் எக்ஸாக்டா எனக்கு 6GB ரேமோட அவுட்புட் தான் வேணும்ன்றாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஒரே கண்டிஷன் நம்ம கொடுத்து அவுட்புட் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூல நான் என்ன பண்ண போறேன், இந்த டைம் மல்டிபிள் கண்டிஷன் இருக்கனால ஆம்பர்சன் நான் யூஸ் பண்ண போறேன். மூணுமே ஒரே காலமா நான் கொடுக்க போறேன் ஓகேங்களா. ஒரே லுக்கப் வேல்யூ. ஸோ ஆம்பர்சன் அகைன் ஆம்பர்சன் கொடுத்துட்டு ரேம் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு டேபிள் அரேல நம்ம எப்படி சூஸ் பண்ண போறோம்னா இதுக்கு ஆல்ரெடி நான் ப்ரீவியஸா சொன்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சூஸ் ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும். இந்த இடத்துல நான் சூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். அகைன் சூஸ் ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ்க்கு வந்து நான் ரெண்டு கண்டிஷன் நான் பாஸ் பண்ண போறேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து 1,2 அதே மாதிரி கர்லி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு 1க்கு வந்து நான் என்ன பாஸ் பண்ண போறேன்னா பிராண்ட் நேம்ஸ் தான் ஃபுல்லாவே பிராண்ட், மாடல், ரேம் இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணா ஓகேங்களா. ஃபுல்லாவே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பிராண்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து நம்ம கிட்ட என்ன சொன்னாங்கன்னா மாடல். சோ சேம் அதே மாதிரி மாடல் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அகைன் ஆம்பர்சன் கொடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா தேர்ட் ஒன் வந்து ரேம். சோ ரேம் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணா மூணுமே ஒரே அவுட்புட் நமக்கு கம்பைன் பண்ணா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நமக்கு பாஸ் பண்ணும். அகைன் கமா கொடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல வேல்யூ 2க்கு வந்து நான் பிரைஸ் சூஸ் பண்ண போறேன் ஓகேங்களா. சோ பிரைஸ் சூஸ் பண்ணிட்டு இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். அகைன் கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ் வந்து எனக்கு 2 ஏன்னா ரெண்டே காலம் தான் நம்ம பாஸ் பண்ணிருக்கோம், அதனால 2 கொடுக்குறேன். சோ எக்ஸாக்ட் மேட்ச் வேணும், ஃபால்ஸ் கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க சேம் நம்ம iPhone 13 16GB ரேமோட பிரைஸ் என்னன்றது நமக்கு ஷோ பண்ணுது. இங்க பாத்தீங்கனாலே தெரியும் நமக்கு iPhone எங்க இருக்கோ நமக்கு எக்ஸாக்ட் அவுட்புட் தான் நமக்கு ஷோ பண்ணும். சேம் இங்க பாருங்க iPhone 13 இங்க 1300. சோ எக்ஸாக்ட்டா நமக்கு அவுட்புட் நமக்கு ஷோ பண்ணுது. இது ஒரு மெத்தட். அனதர் மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து மல்டிபிள் கண்டிஷன் சூஸ் ஃபங்க்ஷன் இந்த ஆம்பர்சன்லாம் யூஸ் பண்ண தெரியுங்களா, அதே தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சேம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்ண போறேன்னா பிராண்ட் ஆம்பர்சன் கொடுத்துட்டு சேம் மாடல் ஆம்பர்சன் கொடுத்துட்டு ரேம் ஓகேங்களா. இதெல்லாமே நான் கம்பைன் பண்ணிக்க போறேன் மூணுமே.
ஸோ சாரி இங்க மல்டிபிள் கொடுத்துட்டு அதனால எரர் வருது ஆம்பர்சன். இப்போ இதெல்லாமே நான் கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த அவுட்புட்டை வந்து நம்ம லுக்கப் வேல்யூல கொடுத்து தெரியுங்களா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம டைரக்டா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மல்டிபிள் கொடுக்க தேவையில்ல, சேம் ஒரே வேல்யூ இந்த காலம் மட்டும் செலக்ட் பண்ணா போதும். இதுவே நம்ம வந்து இது ஃப்ரண்ட்ல நம்ம இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணோம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா ஈக்குவல் ஆம்பர்சன் ஃபர்ஸ்ட் என்னன்னா பிராண்ட், அதுக்கப்புறம் மாடல், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ரேம் சொன்னாங்க. ஸோ இதுவே நான் ஃபர்ஸ்டா சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணனா இதுவும் நம்ம ஈஸியா சூஸ் பண்ணி அவுட்புட்டை கெட் பண்ணலாம். இப்போ பாருங்க சேம் ஈக்குவல் வி லுக்அப் ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு ஸோ லுக்அப் வேல்யூ நான் என்ன பண்ண போறேன் இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல கம்பைன் பண்ணணும், கம்பைன் பண்ணல பண்ணிட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் அகைன் கம்மா கொடுத்துட்டு டேபிள் அரே இதுல இருந்து நான் சூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, இதுல இருந்து எனக்கு வந்து எக்ஸாக்ட் பிரைஸ் தான் வேணும். ஸோ பிரைஸ் எந்த காலம்ல இருக்குன்னா நம்மளுக்கு வந்து 6th காலம்ல இருக்கு. ஸோ 6 கம்மா எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ் கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள், ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல எதுவுமே நம்ம சூஸ் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஆப்பிள் ஆம்பர்சன் கொடுத்துட்டு ஐபோன் ஆம்பர்சன் கொடுத்துட்டு ரேம். இப்போ பாருங்க நம்மளுக்கு சேம் அவுட்புட் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ நம்ம இந்த மாதிரி லாஸ்டா கிரியேட் பண்ண நம்ம என்ன பண்ணோம்னா சூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நான் ஃப்ரண்ட்ல காலம் நான் ஸ்டார்டிங்லேயே கிரியேட் பண்ணேன்னு சொன்னா நீங்க ஸ்டார்டிங்லேயே கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் பேசிக் VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும், நம்ம எங்க கிரியேட் பண்ண போறோம், நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்ன்றது. இப்போ லாஸ்டா நான் இது பேஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிருந்தேன்னா சூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருப்பேன். அப்படி இல்லையா நான் ஸ்டார்டிங்ல கிரியேட் பண்ணல சிம்பிளா என்ன போயிட்டா VLOOKUP ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எங்க காலம் கிரியேட் பண்றோமோ அது பேஸ் பண்ணி தான் நம்மளால அவுட்புட்டை கொண்டு வர முடியும். வைல்டு கார்டு மேட்ச். வைல்டு கார்டு மேட்ச் என்னன்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியல நம்ம என்ன பண்ணுவோம்னா வைல்டு கார்டு ஆப்ஷன் எக்ஸல்ல இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்லலாம்னா ஒரு எம்ப்ளாய் டேட்டா செட் கொடுத்துட்டாங்க, ஒரு எம்ப்ளாய் நேம் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த எம்ப்ளாய் நேம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நேமா இல்ல லாஸ்ட் நேமான்னு தெரியல, எனக்கு ஆனா அந்த எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே கேட்கறாங்க. அவங்க நேம் என்ன அதே மாதிரி ஜாயின் டேட் என்னன்றத இந்த நம்ம வைல்டு கார்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து வைல்டு கார்டுல வந்து 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து என்ன பண்ணனா எல்லா கேரக்டரும் நம்மளுக்கு கொண்டு வரும், இல்லனா ஏதாவது ஒரு கேரக்டர் தான் கொண்டு வரும். ஓகேங்களா, क्वेश्चन மார்க் ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணா எத்தனை கேரக்டர் இருந்தாலுமே நம்மளுக்கு கொண்டு வரும், எதர் பிஃபோர் இல்ல ஆஃப்டர். சேம் அதே மாதிரி क्वेश्चन மார்க் நம்ம எங்க யூஸ் பண்ணாலும் அதே தான், ஆனா நமக்கு ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் நமக்கு கொண்டு வரும். ஒரே டிஜிட் மீன்ஸ் இப்போ எஸ் ஏன்னு சொன்னா ஏ மட்டும் தான் எனக்கு எஸ் பக்கத்துல என்ன லெட்டர் இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு ஷோ பண்ணா, ரிமைனிங் லெட்டர்ஸ் எதுவுமே நமக்கு ஷோ பண்ணாது. அனதர் வந்து தேர்ட் சிம்பிள் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா சேம் அதே மாதிரி தான் எக்ஸாக்ட் மேட்ச் நமக்கு தெரியலன்றதப்ப நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சேம் ராகுல்ன்ற நேம் இருக்கு, எனக்கு பிஃபோர் ராகுல் வருதா இல்ல ஆஃப்டர் ராகுல் வருதா எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அதோட இன்ஃபர்மேஷன் நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா, ஈக்குவல் VLOOKUP ஓபன் பிராக்கெட் கொடுத்து லுக்அப் வேல்யூல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டார் நான் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு என்ன லெட்டர்னு எனக்கு தெரியாது. அதனால என்ன பண்ண போறேன் எனக்கு ஸ்டார் கொடுத்துட்டு ஆம்பர்சன் கொடுத்துட்டு இந்த நேம் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அகைன் ஆம்பர்சன் கொடுத்து டபுள் கோட்ஸ்ல வந்து ஸ்டார் நான் கொடுக்க போறேன். எதுக்குன்னா எனக்கு பிஃபோரா இருக்கலாம் இல்ல ஆஃப்டரா இருக்கலாம் ராகுல்ன்ற நேம் எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல, அதனால நான் எப்படி பண்றேன் சேம் நெக்ஸ்ட் டேபிள் அரே வந்து என்ன பண்ண போறேன் எம்ப்ளாய் நேம் எங்க இருக்கோ அது ஃபுல்லாவே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா காலம் டெக்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற வேல்யூ தான் கரெக்ட், ஏன்னா நேம் அதுல தான் இருக்குது. அதனால 1 கொடுத்துட்டு சேம் எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ ராகுல் பாத்தீங்கன்னா எனக்கு ராகுல் மூர்த்தின்ற நேம் தான் இருக்கு கரெக்ட்டுங்களா. இப்போ நான் வேற நேம் ஐயர் நான் டைப் பண்றேன் பாருங்க. ஓகேங்களா, ஐயர் கொடுத்தா என்ன வருதுன்னா பிரியா ஐயர் வருது. இங்க பாருங்க நமக்கு வந்து ஐயர்ன்றது லாஸ்டா வருது, பிரியான்றது தான் நேம் ஃபர்ஸ்டா வருது. அப்ப எனக்கு என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட ஜாயினிங் டேட் கேக்குறாங்க. சேம் அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். VLOOKUP சோ இதான் நம்மளோட நேம் எக்ஸாக்ட் நேம். இப்போ சேம் என்ன பண்ண போறோம்னா ஜாயினிங் டேட் கேட்டாங்கன்னா சோ எம்ப்ளாய் நேம்ல இருந்து செலக்ட் பண்ணி ஜாயினிங் டேட் எந்த காலம்ல இருக்குதோ அந்த காலம் இன்ஃபர்மேஷனை கொடுத்து நான் அவுட்புட்டை ஈஸியா கெட் பண்ணிடுவேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வைல்ட் கார்டு ஆப்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்றது, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியலனா நம்மளுக்கு அது தெரிய வைக்கிறதுக்கு. ஸோ ஐயர்னு கொடுத்துட்டா எந்த ஐயர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஐயர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபில்டர் பண்ணுறேன். இங்கே பாருங்க நான் ஐயர் டைப் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 5 ஐயர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே லாஸ்ட் வந்து ஐயர் தான் முடியுது. ஆனால் பட் ஏன் நம்மளுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்ததுன்னா ஏன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா செட்ல வந்து பிரியான்றவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இங்க பாருங்க ஏன்னா நித்யான்றது நம்மளுக்கு வந்து ஆல்பபெட்ல என்ன வருது, ஆனால் இங்க லிஸ்ட்ல பார்க்கறப்ப நம்மளுக்கு வந்து பிரியான்ற இன்ஃபர்மேஷன் தான் ஃபர்ஸ்ட் வருது. அதனால தான் நம்மளுக்கு வந்து பிரியா ஐயர்ன்றது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இதுவே எனக்கு ஐயர்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம், வேற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், அது வேற கேட்டகரியில வரும். பட் நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதனா ஆகணும்னா நம்மளுக்கு தெரியாம இருந்ததுன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்றதா வைல்ட் கார்டு ஆப்ஷன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் லுக்அப் ரிப்போர்ட். இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஒரு சேல்ஸ் டேட்டா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, சேல்ஸ் டேட்டா கொடுத்துட்டு ஒரு சேல்ஸ் பர்சன் நேமோட டோட்டல் பட்ஜெட் என்னன்னு கேட்கறாங்க. அப்படின்னா அவங்க எவ்வளவு ஓவரால் சேல்ஸ் பண்ணிருக்காங்க இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க. இதை நம்ம லுக்அப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கெட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லாருக்குமே என்ன ஐடியா தோணுன்னா ப்ரோ இது ஈஸி தானே ப்ரோ, நம்ம தனியா ஒரு காலம்ல வந்து சம் பண்ணிட்டு அதை வந்து கொடுக்கலாமான்னு கேட்பீங்க. பட் இது கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன், சப்போஸ் இன்கேஸ் ஒரு இன்டர்வியூ போறீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் கொடுத்துட்டு எனக்கு அவங்களோட டோட்டல் சேல்ஸ் கேட்கறாங்க. ஆனால் பட் நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேம் ஆஸ் யூஷுவல் VLOOKUP வேல்யூல நம்ம வந்து என்ன பண்ணலாம் சேல்ஸ் பர்சன் நேம் செலக்ட் பண்ணியாச்சு. டேபிள் அரேல நான் என்ன பண்ண போறேன்னா நம்மளுக்கு தேவையான காலம் G வரையே இருக்கு, அது ஃபுல்லாவே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து தேவையான வேல்யூ நம்ம ப்ரீவியஸா ஒரு மெத்தட் நம்ம சொல்லியிருக்கோம் தெரியுங்களா, கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணி காலம் இண்டெக்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மேனுவலா கொடுக்க போறோம் 2 3 4 5 6 and 7. ஓகேங்களா,
ஏன்னா நமக்கு 7 காலம்ல இருக்க அவுட்புட் தான் வேணும். ஸோ இது வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், மேனுவலா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது கொடுத்ததுக்கு அப்புறம் சேம் அதே மாதிரி ஃபால்ஸ் கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணலாம். எனக்கு மல்டிபிள் வேல்யூ ஒரே இடத்துல நமக்கு ஷோ பண்ணுது. பட் இது எல்லாமே எனக்கு சம் பண்ணி காட்டணும்னு கேட்டாங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா VLOOKUP ஃபங்க்ஷன் மாதிரி சம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன் அகைன். இப்போ பாருங்க எனக்கு வந்து ஒரே வேல்யூ வந்துருச்சு. சேம் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இன்டர்வியூல கேட்டாங்கன்னா நீங்க எப்படி சால்வ் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாம. இல்ல என்கிட்ட வந்து கவுண்ட் கேக்குறாங்கன்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் சம் எடுத்துருவோம். ஓகேங்களா, சம் எடுத்துட்டு கவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணுவேன். அப்ப என்ன பண்ணா அதோட அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அகைன் கவுண்ட் கேட்டாங்க நீங்க கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்களா, இல்ல இதோட மினிமம் பட்ஜெட் கேட்டாங்கன்னா அப்ப மினிமம் தனியா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்களா. இது எல்லாமே நாட் ரெக்கமெண்ட். இப்போ என்கிட்ட மினிமம் வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா சேம் இந்த கவுண்ட் எடுத்துட்டு மினிமம் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுவேன். மினிமம் வேல்யூ எல்லாம் 2882. ஸோ நான் இந்த ரவியோட மினிமம் செல் என்னன்னா 2882. இப்போ என்கிட்ட மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா சேம் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவேன்னா மினிமம் எடுத்துட்டு மேக்ஸிமம் பட்ஜெட் நான் ஷோ பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் ஒரே ஃபார்முலா எழுதணும். மல்டிபிள் ஆப்ஷன்ஸை ஒரே டைம்ல நம்ம கெட் பண்றோம். இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணாம இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண மாதிரி இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா மேக்ஸிமம் தனியாக ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஃபைன் பண்ணி அதோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா VLOOKUPல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்லணும்னா மேக்ஸ் கொடுத்துட்டு இதுல இருக்கிற மேக்ஸிமம் பட்ஜெட் என்னன்றதை எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு காலம் கிரியேட் பண்ணி நான் பண்ணியிருந்தேன்னா அப்போ இதுக்கு தனியாக ஒரு லுக்அப் வேல்யூ நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். கரெக்ட்டுங்களா, காலம் டெக்ஸ்ட் டைனமிக்கா மாறிட்டே இருக்கும். அப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் இது வந்து டோட்டல் நான் கொடுத்தேன்னா அப்போ மல்டிபிள் காலம் வரப்போ நீங்க எப்படி நீங்க மேனுவலா கொடுக்கலாம். அப்போ நீங்க கேட்பீங்க ப்ரோ அதுக்கு நம்ம வந்து இது பண்ணிட்டு போலாமே, மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு போலாமே, எது டைம் எடுக்கும் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி மினிமம் மேக்ஸிமம் ஆவரேஜ் சம்னு கொடுத்துட்டு தனித்தனியாக கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்களா, இல்ல வெறும் VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு இதுல மேட்ச் மினிமம் என்ன வேணும்ன்றத தேவையானது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். திங்க் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. VLOOKUP ஃபங்க்ஷன் அக்ராஸ் ஒர்க் ஷீட். ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா மல்டிபிள் சேல்ஸ் பர்சன் நேம் கொடுத்துட்டு தனியாக ஒரு டேட் கொடுத்துட்டு அதோட இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எனக்கு இதோட ஆக்சுவல் டேட்டா வந்து எனக்கு இந்த ஷீட்ல கிடையாது. இங்க பாத்தீங்களா தெரியும், இங்க எங்கேயுமே கிடையாது. எனக்கு வேற ஷீட்ல இருக்கு. இங்க பாத்தீங்களா தெரியும் டேட்டா செட் இந்த ஒரு ஷீட்ல இருக்கு. அப்ப நான் இங்க இருந்து இதோட அவுட்புட் எப்படி கெட் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா சேம் அதே தான் VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம மல்டிபிள் மெத்தடுக்கும் அதே தான் யூஸ் பண்ணோம். பட் அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அந்த சினாரியோ நம்ம சொல்லல. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம் அது ஒரு சினாரியோ நம்ம தனியாக கவர் பண்றோம். சேம் என்ன பண்ண போறோம்னா VLOOKUP ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஈக்குவல் VLOOKUP கொடுத்துட்டு லுக்அப் வேல்யூ நான் சேல்ஸ் பர்சன் நேம் செலக்ட் பண்ணிட்டேன். டேட்டா செட்ல போயிட்டு Jan 5 வரை கேக்குறாங்களா, அப்ப நான் Jan 5 வரை செலக்ட் பண்ணி என்ன பண்ண போறேன் காலம் 6 இருக்கு 6 கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச் நான் கெட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ இது ஒன்று. அகைன் என்ன பண்ண போனா சேம் அதே தான். எனக்கு வேற சினாரியோ கேட்டிருக்காங்க 15 இந்த இன்ஃபர்மேஷனை கேட்கறாங்க. சேம் VLOOKUP ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு டேபிள் அரேல வந்து டேட்டா செட்ல போயிட்டு Jan 15 கேட்டாங்கன்னா அதோட டேட்டா செட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு ஸோ எனக்கு காலம் 16ல இருக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். இப்போ பாருங்க சேம் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இப்போ டோட்டல் சேல்ஸ் நம்ம தேவையான சம் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஜஸ்ட் இப்போ நம்ம இப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. கரெக்ட்டுங்களா, இதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம் மேட்ச் ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். சேம் அக்ராஸ் ஒர்க் ஷீட்ல கூட நம்மளால என்ன பண்ண முடியும்னா மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். இந்த VLOOKUP ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு அக்ராஸ் ஒர்க் ஷீட் அக்ராஸ் ஒர்க் புக் வேற மல்டிபிள் ஒர்க் புக்ல இருந்தா கூட எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். பட் உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றது ஒரு கிளியர் கட் ஐடியா இருந்ததுன்னா ஈஸியா உங்களால தேவையான அவுட்புட்டை கெட் பண்ண முடியும். VLOOKUP ஃபங்க்ஷன் அக்ராஸ் மல்டிபிள் ஒர்க் புக். இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டாங்க, குவார்டர்லி எக்ஸாம் தனியாக கேட்குறாங்க, ஆஃப் இயர்லி எக்ஸாம் தனியாக கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு வந்து தனியாக ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கு. ஸோ நான் ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் குவார்டர்லின்ற எக்ஸல் ஃபைல் வந்து நம்மளுக்கு தனியாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதேமாதிரி நம்மளுக்கு சேம் ஆஃப் இயர்லின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாம்லாம் நம்மளுக்கு தனியாக இருக்கு. இதோட ரெண்டு இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ண சொல்றாங்கன்னா எனக்கு தனித்தனியாக வேணும்னு கேட்குறாங்க. குவார்டர்லி எக்ஸாம் தனியாக ஆஃப் இயர்லி தனியாக எக்ஸாம்ன்றது. இப்போ இதை நம்ம எப்படி கெட் பண்ணன்னு பார்க்கலாம். சேம் VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் கொடுத்து லுக்அப் வேல்யூ. ஸோ டேபிள் அரேல நம்ம என்ன பண்ண போறோம்னா குவார்டர்லி எக்ஸாம் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் குவார்டர்லி எக்ஸாம். ஸோ இது ஃபுல்லாவே நான் செலக்ட் பண்ணி என்ன பண்ண போறேன் எனக்கு காலம் 8ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வேணும். என்கிட்ட டேட்டா செட்டை செலக்ட் பண்ணிட்டு காலம் 8 சூஸ் பண்ணி என்ன பண்ண எக்ஸாக்ட் மேட்ச் இப்போ டிராக் அண்ட் டிராப் பண்ண போறேன். எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. சோ இங்க பாருங்க நமக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்ல குவார்டர்லி எக்ஸாம்ல பாஸ் ஆஃப் ஆயில இல்ல நாட் அப்ளிகபிள் வந்திருக்கு. இந்த நாட் அப்ளிகபிள் எப்படி வந்திருக்குன்னா மேபி அவங்க எக்ஸாம் வராம இருந்திருக்கலாம், அப்படி இல்ல அவங்க ஸ்டூடெண்ட் நேம் தப்பா இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன். சேம் இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஆஃப் இயர்லிக்கு நான் கெட் பண்ண போறேன். ஈக்குவல் VLOOKUP கொடுத்துட்டு இந்த டைம் என்ன பண்ண போறேன் ஆஃப் இயர்லி எக்ஸல் ஷீட்டை நான் செலக்ட் பண்ண போறேன். ஓகேங்களா, சோ சேம் அதே மாதிரி ஆஃப் இயர்லிக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அதே மாதிரி செலக்ட் பண்ண போறேன். என்டர் டேபிள் சேம் எனக்கு 8th காலம்ல இருக்கிற அவுட்புட் வேணும். சோ ஃபால்ஸ் கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க சேம் இப்போ ரெண்டு எக்ஸாம்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். புருஷோத் ரெண்டுலயுமே பாஸ் ஆயிருக்காரு. சந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா குவார்டர்லில பாஸ், ஆஃப் இயர்லில ஃபெயில். சேம் இங்க பாருங்க விக்னேஷ் ஃபெயில் ஆனா பாஸ். சோ சம் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அக்ராஸ் மல்டிபிள் ஒர்க் புக்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். இங்க இல்ல நம்மளுக்கு ஒர்க் புக் வேற ஏதோ ஒரு ஃபோல்டர்ல இருந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம் அதை ஓபன் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட் நம்ம கொண்டு வர முடியும். இப்போ சேம்ல என்ன பண்ண போனா அந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணா கூட நம்மளுக்கு இங்க அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ பாருங்க நான் என்ன பண்ண போனா ஆஃப் இயர்லி ஃபைலை வந்து நான் க்ளோஸ் பண்றேன். சோ சேவ் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்றேன். ஓகேங்களா,
ஆனா நமக்கு அவுட்புட் நமக்கு ஷோ பண்ணுது. சேம் அதே மாதிரி என்ன பண்ண போறேன், குவார்டர்லி நான் க்ளோஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, குவார்டர்லி ஃபைல நான் சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றேன். சேம் பாருங்க நமக்கு ஃபைல் ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணா கூட நமக்கு என்ன பண்ணுதுன்னா நமக்கு அவுட்புட்டை ஷோ பண்ணுது. பட் அந்த ஆக்சுவல் ஒர்க் புக் எங்க இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்க ஷோ பண்ணுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல இருந்தா நமக்கு என்ன பண்ணா அந்த ஒர்க் புக் நேம் மட்டும் தான் காட்டும். பட் இங்க பாருங்க இப்போ க்ளோஸ் பண்ணனே அது எந்த பாத்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு ஷோ பண்ணுது. சேம் இங்க பாத்தீங்கன்னா குவார்டர்லி, இங்க ஆஃப் இயர்லி பாத்தீங்கன்னா ஆஃப் இயர்லில நமக்கு வந்திருக்குது. இந்த எக்ஸல் ஃபைல்ல இருந்து வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு ஷோ பண்ணுது. எரர் சால்விங். இப்போ நமக்கு எக்ஸல்ல VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்றப்ப நிறைய பேருக்கு எரர் ஷோ பண்ணும். பட் அந்த எரர் எதனால வருது, இல்ல அந்த எரர் வந்து நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்ன கொண்டு வரன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சேம் ஒரு எம்ப்ளாயி ஐடியா கொடுத்துட்டு அவங்களோட சேலரி கேட்கறாங்க. சேம் நம்ம சிம்பிள் VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்க எம்ப்ளாயி ஐடியா செலக்ட் பண்ணிட்டேன், கமா கொடுத்துட்டு எனக்கு எம்ப்ளாயி ஐடியிலேருந்து எனக்கு சேலரி தான் கேட்டாங்க. ஸோ எனக்கு 4th காலம்ல இருக்கு, டேபிள் ரேஞ்ச் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிட்டு 4 கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம், ஃபால்ஸ் கொடுத்துட்டு. இப்போ பாருங்க எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா நாட் அப்ளிகபிள் வருது. ஏன் நாட் அப்ளிகபிள் வருதுன்னா 6501 நல்லா பாருங்க 6591 இந்த எம்ப்ளாயி ஐடியா ஒன்று தானே. பட் ஏன் நம்மளுக்கு வரல அவுட்புட், ஏன்னா நம்மளுக்கு இங்கே வரல பிரகாஷ் மூர்த்தி எம்ப்ளாயி நேம். பட் ஏன் வரல நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டை பாருங்க எம்ப்ளாயி ஐடி 8310 இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த கொட்டேஷனுமே இல்லை. கரெக்ட்டுங்களா, அதுவே நம்மளுக்கு கீழே வரப்போ 6591 நேரம் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு ஷோ பண்ணுது. சோ சம் கைண்ட் ஆஃப் எரர் வருது. இங்க பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கும். இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணனே பாருங்க எனக்கு எக்ஸாக்ட் அவுட்புட் நமக்கு ஷோ பண்ணும். கரெக்ட்டுங்களா, இந்த மாதிரி நமக்கு எரர் வருதுன்னா மேபி நம்ம வந்து டேட்டா செட்ல இருந்தாலுமே நமக்கு ஏன் வரலனா மேபி டேட்டா செட்ல ஏதோ ஒரு எரர் இருக்கு, நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணணும். அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டா கிளீனிங் மெத்தட்ல வரும், நம்மளுக்கு இதுல வராது. ஏன்னா டேட்டா கிளீனிங்ல மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு டேட்டா எப்படி கிளீன் பண்ணுன்றது. இப்போ சேம் அடுத்த எம்ப்ளாயி ஐடி கொடுக்க போறேன். இங்க பாருங்க 3684 இருக்கு. சேம் நான் இங்க டைப் பண்றேன் 3684. அதர் அவுட்புட் ஷோ பண்ணுமான்னு கேட்டா ஷோ பண்ணாது. ஏன் வரலனா சேம் அதே மாதிரி இங்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எரர் இருக்கு, அதனால தான் நமக்கு வந்து இந்த இடத்துல வரல. சேம் நான் என்ன பண்றேன் ஹைலைட் பண்றேன். இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா பாருங்க எனக்கு அவுட்புட் வரும். இல்ல நான் மத்தபடி வேற எம்ப்ளாயி ஐடி எடுக்கிறேன் 9782. ஓகேங்களா, இது பாருங்க நான் கொடுத்தோம்னா அவுட்புட் வந்துருச்சு. ஏன்னா இது வந்து கிளியரா இருக்கு நம்மளுக்கு, அதனால நம்மளுக்கு எரர் ஷோ பண்ணல. சோ இந்த மாதிரி எரர் வரப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்ம மேனுவலா செக் பண்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா சேல்ஸ் பர்சன் நேம் கொடுத்துட்டு அவங்களோட சேலரி கேட்கறாங்க. இது சேம் அதே மாதிரி பேசிக் VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். VLOOKUP வேல்யூல வந்து சேல்ஸ் பர்சன் நேம் கொடுத்தாச்சு. சோ எம்ப்ளாயி நேம்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன், சேலரி 3rd காலம்ல இருக்கு, ஜஸ்ட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க நமக்கு வந்து சேம் நாட் அப்ளிகபிள் வருது. ஏன் நாட் அப்ளிகபிள் வருது, பட் விஜயகுமார் இந்த இடத்துல நமக்கு இருக்காது. பட் ஏன் வரல நம்மளுக்கு, ஏன் வரல ரீசன்னா நமக்கு இங்க பாருங்க விஜயகுமார் நேமை கிளிக் பண்றேன். ஏன்னா நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் ஜஸ்ட் ஐடென்டிஃபைக்காக. இப்போ நான் இங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் 3 இருக்கு நம்மளுக்கு. இங்க பாத்தீங்களா தெரியும், எல்லாமே நான் ரிமூவ் பண்ணனா எனக்கு அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா விஜயகுமாரோட அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டேட்டா அதிகமா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேசஸ் இருந்தா ஒரு கம்மா எதிர்த்தாலுமே நம்மளுக்கு வந்து VLOOKUP ஃபங்க்ஷன்ல அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணாது டேட்டா இருந்தாலுமே. அப்ப அதை என்ன பண்ணுவோம்னா டேட்டா கிளீனிங் மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டா ஃபுல்லாவே நம்ம கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம எக்ஸாக்ட் அவுட்புட் நம்மளால கெட் பண்ண முடியும். சப்போஸ் எனக்கு வந்து இதுல எல்லாமே அவுட்புட் வரல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன்னா இந்த விஜயகுமாரே வச்சுப்போம். இப்போ எனக்கு இங்க நாட் அப்ளிகபிள் வருது ப்ரோ, எனக்கு இங்க நாட் அப்ளிகபிள் வருது ப்ரோ. அப்போ நான் என்ன பண்றது, பட் எனக்கு இந்த மாதிரி நாட் அப்ளிகபிள் வந்தா எனக்கு அதோட வேல்யூல ஐடி நம்மளுக்கு ஷோ பண்ணக்கூடாது. அப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா இஃப் எரர் ஃபங்க்ஷன் ஒன்று எக்ஸல்ல இருக்கு அடிஷனலா. ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா எரரை சால்வ் பண்ண முடியும். இஃப் எரர் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா கமா கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு எரரா இருந்தா என்ன சொல்லணும்னா எம்ப்ளாயி நேம் நாட் மேட்ச்னு சொல்ல போறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம இதுல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. பாருங்க அவுட்புட் எனக்கு வரல, விஜயகுமார் இருக்காரு. பட் ஏன்னா இங்க நேம் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்லுதுன்னா எனக்கு விஜயகுமார் எம்ப்ளாயி நாட் மேட்ச்னு வருது. இதுவே இந்த ஸ்பேசஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஆகும்னா எனக்கு எம்ப்ளாயி நேம் சேலரியை ஷோ பண்ணும். அதுவே நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணா கூட எனக்கு என்ன வரும், இன்ஃபர்மேஷன் நாட் மேட்ச்னு வரும். ஏன்னா பிகாஸ் எனக்கு என்ன சொல்றேன்னா ஒரு எரர் இருக்கு, எனக்கு நாட் அப்ளிகபிள் வருது. அந்த நாட் அப்ளிகபிள் எனக்கு ஷோ பண்ணக்கூடாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா எம்ப்ளாயி நேம் மேட்ச்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவைன்னா நம்மளால பாஸ் பண்ண முடியும் இஃப் எரர் ஃபங்க்ஷன் கூட. VLOOKUP function across multiple workbook. இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா some employees name கொடுத்துட்டு அவங்களோட ரீஜன் வைஸ் சேல்ஸ் கேக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு இந்த ரீஜன் செல்ஸ் பாத்தீங்கன்னா தனியா நம்மளுக்கு 2 எக்ஸல் ஃபைல் இருக்கு. வெஸ்ட் ரீஜன் தனியான ஒன்னு இருக்கு, அதே மாதிரி ஈஸ்ட் ரீஜன் தனியா ஒரு டேட்டா செட் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த 2 ரீஜன்ல இருக்கிற டேட்டா நம்ம கெட் பண்ண போறோம். சேம் பேசிக் VLOOKUP ஃபங்க்ஷன் தான். ஈக்குவல் VLOOKUP ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு சோ நம்ம வேல்யூ செலக்ட் பண்ணியாச்சு எம்ப்ளாயி நேம். டேபிள் அரேல வந்து ஈஸ்ட் ரீஜன் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. சோ நான் ஈஸ்ட் ரீஜன் டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் கமா கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா 4th காலம்ல இருக்குது. சோ எக்ஸாக்ட் மேட்ச் தான் ஃபால்ஸ் கொடுத்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க டிராக் அண்ட் டிராப் பண்றேன், நமக்கு அவுட்புட் ஷோ பண்ணுது. இப்போ சேம் வெஸ்ட் ரீஜனுக்கான அவுட்புட் அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் கெட் பண்ண போறேன். லுக்அப் வேல்யூ செலக்ட் பண்ணியாச்சு. டேபிள் அரேல வந்து வெஸ்ட் ரீஜன் நான் சூஸ் பண்ண போறேன். இப்போ வெஸ்ட் ரீஜன் ஃபுல்லாவே நான் செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு 4 காலம் வந்து
4ல இருக்கதா எனக்கு வேணும். ஸோ அகைன் எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து எந்தெந்த ரீஜன் ஒர்க் பண்ணாங்களோ அதோட அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. பட் என் கண்டிஷன் என்னன்னா யாரெல்லாம் எந்த ரீஜன்ல ஒர்க் பண்றாங்களோ அதோட அவுட்புட் மட்டும் எனக்கு வந்தா போதும். சப்போஸ் நாட் அப்ளிகபிள் மீன்ஸ் என்னன்னா அவங்க ஒர்க் பண்ணல, எனக்கு அதோட ரீஜன் எனக்கு வேணாம், அதோட அவுட்புட் பதில் எனக்கு எம்டி ஸ்பேசஸ் வேணும்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ண முடியும். அது என்ன ஃபங்க்ஷனா இஃப் எரர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, வாங்க எப்படின்னு பார்க்கலாம். வி லுக்அப் ஃபர்ஸ்ட் ஓபன் பிராக்கெட் பண்ணதுக்கு அப்புறம் எம்ப்ளாயி நேம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ ரீஜனை ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எய்தர் நம்மளுக்கு எந்த ரீஜன் தேவையோ அந்த ரீஜன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா வெஸ்ட் கிட்டே போறேன். இதை சூஸ் பண்ணி 4 கொடுத்துட்டு கமா பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். ஓகேங்களா, எனக்கு மேட்சஸ் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு இந்த நாட் அப்ளிகபிள் வந்து புருஷோத்தான ஈஸ்ட் ரீஜன்ல இருக்காரு, எனக்கு அதோட அவுட்புட் இங்க வேணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் முன்னாடி இஃப் எரர் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போறேன். எனக்கு இதுல எரர் எதனா வந்துனா வேல்யூ வந்து அப்படியே விட்டுரு. எரர் வந்துனா நான் என்ன சொல்றேன்னா எனக்கு அடிஷனலா இன்னொரு வாட்டி VLOOKUP ஃபங்க்ஷன் தேடி எனக்கு வேற ஷீட்ல இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா. ஓகேங்களா, சேம் அதே மாதிரி இதை செலக்ட் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா வேற ரீஜன் ஈஸ்ட் வெஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணீங்கன்னா வெஸ்ட் சூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டைம் என்ன பண்ண போறோம்னா ஈஸ்ட் ரீஜனை சூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, சேம் அதே மாதிரி என்ன பண்ண போறோம் 4,0. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஃபர்ஸ்ட் நாட் அப்ளிகபிள் இருந்தது புருஷோத்துக்கு. இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றேன் இங்க 3 நாட் அப்ளிகபிள் இருக்கு. ஏன்னா ராம்குமார் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸ்ட்ல வராரு, ஹாரிஸ் ஈஸ்ட்ல வராங்க. இப்போ நான் டிராக் அண்ட் டிராப் பண்ணா பாருங்க அதோட அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ அடுத்த கண்டிஷன் நம்ம கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நாட் அப்ளிகபிள் வரக்கூடாது, எனக்கு எம்டி ஸ்பேஸா இருக்கணும், அந்த எம்ப்ளாயே ஒர்க் பண்ணா கூட பரவாயில்ல எனக்கு எம்டி ஸ்பேஸா இருக்கணும்னு கேட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அகைன் என்ன பண்ணுவோம்னா இஃப் எரர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இஃப் எரர் கொடுத்துட்டு இப்போ அகைன் கமா கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன் எம்டி ஸ்பேஸ். இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். எரர் நமக்கு வந்து எம்டி ஸ்பேசஸ் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் கூட அக்ராஸ் மல்டிபிள் வர்புக்கு யூஸ் பண்றது, அதே மாதிரி வந்து எப்படி இஃப் எரர் ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுன்றது. சோ எக்ஸல்ல இந்த VLOOKUP ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நம்ம 17 யூஸ் கேசஸ் நம்ம கவர் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணது, எந்த மாதிரி எரர் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றது, எதுக்காக அந்த எரர் வருதுன்றது உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு இந்த எக்ஸல் ஃபைல் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதை பத்தி தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.